வெல்கம் டு டிஜேஎஃப் ஆரோக்கியமான பதிவுகள். இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் நீங்கள் பார்க்குறது நம்ம மதுரை தான். ஸோ நம்ம மதுரையை சுற்றி தான் ஒரு சின்ன பார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் நம்ம பெரியவங்கெல்லாம் அழகாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டானாவை சுற்றி சுற்றி பஸ்ஸு, காரு, வேனு, ஆட்டோ எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம மதுரை. மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மதுரை மல்லி செம்மையாக இருக்கும், சூப்பராக கட்டி மக்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு பன் பரோட்டா இன்றைக்கி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வீரம் விளைந்த மண், நம்ம ஜல்லிக்கட்டு காளையை ஒருத்தர் அடக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம சும்மா ஒரு ஃபோட்டோக்காக தான், பட் ரியலாகவே நம்ம ஜல்லிக்கட்டு இங்கே நடக்கும் இல்லையா? ஸோ அப்போது நீங்கள்லாம் வந்து பார்க்கலாம். மதுரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது, குண்டும் குழியும் ரோடுகள். ஆனால் மதுரை பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் அழகாக மெயின்டைன் பண்ணுனா நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரீ தான். அந்த அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்னு சொல்லி இங்கே வந்து இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் மதுரை மல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா நீங்களும் நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நீங்களும் மதுரையை வந்து ரசிங்க. தேங்க்யூ.